நான் வில்லிவாக்கம் தொகுதி ப்ரோ. நான் வில்லிவாக்கம் தொகுதி. நம்ம தொகுதியில் வந்து யாதவ் அர்ஜுனா அண்ணன் வந்து நிற்கிறாரு. அதுவே எங்களுக்கு வந்து மிகப்பெரிய சந்தோஷம். தொகுதி வில்லிவாக்கத்தில் அர்ஜுனா அண்ணன் நிற்கிறாருன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ப்ரோ. எங்களுக்கு பிரச்சனையே வந்து இப்போது இங்கே வீடு இடிக்க வந்தாங்க. அதுக்கு வந்து சப்போர்ட்டாக நின்று அவங்க அவர் வரத்துக்குள்ளே அவர் இன்ஃபார்ம் பண்ணி அவர் வரத்துக்குள்ளே ஒரு 10-20 வீடு இடிச்சிட்டாங்க ப்ரோ. இடித்தது கேள்விப்பட்டு ஒரு மண்டபம் எடுத்து மண்டபத்தில் வச்சு அவங்கள கேர் பண்ணி இடித்தவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு 50,000 கொடுத்து கொஞ்சம் பாதுகாப்பாக பார்த்துக்கினாரு. அப்புறம் மண்டபம் வாடகை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்லா கேர் பண்ணார் ப்ரோ. அதுக்கப்புறம் அடுத்த வீடு வந்து இடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்டே வாங்கிட்டார் ப்ரோ. அதுவே எங்களுக்கு வெற்றி ப்ரோ. வில்லிவாக்கத்தில் கம்பல்சரி நாங்கள் சத்யா நகர் ப்ரோ. சத்யா நகரில் எல்லா ஓட்டுமே அவருக்கு தான் ப்ரோ வரும். வில்லிவாக்கத்தில் கம்பல்சரி அவர் ஜெயிச்சிருவார் ப்ரோ. எம்எல்ஏ ப்ரோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ப்ரோ. அவர் வந்து நிற்கிறாரு ப்ரோ. அவ்வளோ வெயிலில் வந்து நிற்கிறாரு ப்ரோ. பிரச்சனைக்கு ஃபோன் பண்ண அடுத்த நிமிஷம் வந்து நிற்கிறாரு ப்ரோ. கன்ஃபார்ம் அர்ஜுனா தான் அடிப்பார் ப்ரோ. நம்ம போன எம்எல்ஏ ஒருத்தர் அவர் பேர் அறிவழகனா வெற்றி அழகன் அவர் வந்து ஓட்டு கேட்க வந்தார் ப்ரோ. அதுக்கப்புறம் ஆள் எங்கே இருக்கிறாருன்னு எனக்கே தெரில ப்ரோ. சீரியஸாகவே ஒரு பிரச்சனை வரும்போதும் அவர் இருக்காரா இல்லையான்னு தெரியல. அதாவது அவரை சும்மா பொம்மை எம்எல்ஏ மாதிரி போட்டாங்க, ஜெயிச்சிட்டாரு. அந்த டைமில் யாருமே லீடர் யாரும் இல்லாதனால ஜெயிச்சிட்டாங்க ப்ரோ. வேறு ஒன்றும் இல்லை. சீரியஸாக சொன்ன நானே திமுகவுக்கு தான் ப்ரோ ஓட்டு போட்டேன். நாயின்னு இல்லை, எங்களை டீம் பசங்க ஃபுட்பால் பிளேயரு எங்கள் டீம் பசங்க எல்லாருமே திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டாங்க. என்ன ரீசன்னா எங்களுக்கு இந்த கிரவுண்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்காக வந்து ஒரு இது கொடுத்தாங்க. கிரவுண்டு கம்பல்சரி உங்களுக்கு எடுக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்து அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க, நாங்கள் சேஃபாக பார்த்துப்போம், இதெல்லாம் எடுக்க மாட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏழாகுடமாக சொல்லி ஓட்டை வாங்கிட்டாங்க ப்ரோ. ஓட்டு வாங்கினதுலேருந்து இப்போ வரைக்கும் உள்ள ஏரியாவில் ஒரு தலை கூட வரல ப்ரோ. என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை யாருமே வரல ப்ரோ. எந்த பிரச்சனை இருந்தாலுமே வருது ப்ரோ. அவங்கள பார்த்தே போன எலெக்ஷன்ல பார்த்தேன் ப்ரோ. 5 வருஷம் ஆகுது, இன்னும் காணோம். இன்னும் காணோம், சுத்தமாக காணும். ஆளே காணும். வெறும் ஓட்டு வாங்குறதுக்கு மட்டும்தான் வருவாங்க, வந்துட்டு கிளம்பினே இருப்பாங்க. ஆமாம் ப்ரோ. இப்போ வந்து அவர் வந்து வேற தொகையில் நிற்கிறாரு. இதே தொகையில் சத்தியமாக தோற்றுருவார். அதனால தான் அவங்கள வேற தொகையில் மாற்றி விட்டாங்க. ஏன்னா வெயிட்டான பார்ட்டியாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அது ஆள் சேஞ்ச் பண்ணுவோம். ஏற்கனவே இருக்கிற எம்எல்ஏ வந்து என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்க அவங்களுக்கே தெரியும் ப்ரோ. அதனால தான் ப்ரோ மாற்றி விட்டுறாங்க தொகுதியை. இப்போது ஒரு தொகுதியிலேருந்து ஒருத்தரை மாற்றுறாங்கன்னா ஏன் மாற்றுறாங்க நான் கேட்குறேன். ஏன் மாற்றுறாங்க? ஒன்று நல்லது பண்ணலை, இல்லை நல்லது பண்ணியிருக்கிறாரு. அதே தொகுதியில் இருக்கணும், நல்லது பண்ணியிருக்கணும். இப்போ மாற்றுறாங்கன்னா நல்லது பண்ணல தானே ப்ரோ அர்த்தம். நல்லது பண்ணல, அதனால அவரை வந்து மாற்றி விட்டாங்க ப்ரோ. வேறு ஒன்றும் இல்லை ப்ரோ. ப்ரோ நாங்கள் கண்டிப்பாக ஆதவ அர்ஜுனாவை ஜெயிக்க வைப்போம் ப்ரோ. கம்பல்சரி ஜெயிக்க வைப்போம் ப்ரோ. நான் ஓப்பனாக சொல்கிறேன் ப்ரோ. இளைஞர்கள் ஓட்டு எல்லாமே அவருக்கு தான். பாருங்கள், இங்கே பாருங்கள், சுற்றி நிற்கிறானுங்க பாருங்கள். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துருக்கணும் ப்ரோ. வரலன்னு சொன்ன உடனே எவ்வளோ பெரிய இதுவாச்சு ப்ரோ. அதான் ப்ரோ பயம் ப்ரோ, பயம், வேற ஒன்றும் இல்லை. இப்போ இது வந்து திமுக கோட்டைன்னு சொல்லுவாங்க ப்ரோ, ஓகேங்களா? திமுக கோட்டைன்னு சொல்லுவாங்க. இப்போ ஏன் பயப்படுறாங்கன்னா எல்லாம் திமுக கோட்டை இல்லை, ஓட்டை ஆயிடுச்சு. அதனால பயப்படுறாங்க எல்லாருமே. டிவிக்கே வந்ததுன்னா ஒன்றும் இல்லை, வராமலேயே ஜெயிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். அவர் வந்து சும்மா அப்படி நின்று இப்படி லைட்டாக கை காட்டினாலும் முடிஞ்சு போச்சு. ஓட்டு போடாத ஆள் கூட ஐயோ நம்மளை நம்பி விட்டு வந்துட்டாரு சினி ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போயிட்டு விசில் சின்னத்தில் ஓட்டு போட்டுருவாங்க ப்ரோ. அதனால தான் ப்ரோ பயப்படுறாங்க. அனுமதி கரெக்டாக வாங்கலன்றாங்க ப்ரோ. அனுமதி வாங்கலன்னா இல்லை ப்ரோ, தரமாட்டாங்க ப்ரோ. ஒன்றும் இல்லை ப்ரோ, அவர் மூஞ்சை பார்த்தாலே ஓட்டு வந்துடும் ப்ரோ. ஒன்று அவர் மூஞ்சி பார்க்கலனாலும் ஓட்டு போடுவோம். நாங்கள் போடுறதுக்கு ஆள் இருக்கிறாங்க. சின்ன பசங்க எல்லாருமே பிரைன் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஃபுல்லாக. சத்தியம் போடு, நீ போடுற விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடு, இல்லைன்னா நீ அவ்வளோதான், நீ வராது நீ அப்படின்ற அளவுக்கு ஆகிட்டானுங்க ப்ரோ. ஆமாம் ப்ரோ. அவரு கேட்கலாம் என்ன ப்ரோ ஓட்டு, நாங்கள் கேட்போம் ப்ரோ. என் வீட்டில் 10 ஓட்டு ப்ரோ, 10 ஓட்டு. எங்கள் அப்பா திமுக, அசல் திமுக தான் ப்ரோ. நான் சொல்லியிருக்கிறேன் திமுக விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுன்னு சொன்னேன். அதெல்லாம் போட முடியாது. ஆச்சே போடாத நான் பார்த்துட்டு நீ போட போவல, அப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ணுமோ நான் பண்ணி அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் ப்ரோ. என் மேலே சத்தியம் வேணா போடாமல் இருப்பார். அப்போ நான் கேட்குறேன், பையன் ப்ரோ, நான் சத்தியம் பண்ணால் போடாமல் இருப்பாரா? அதே மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க, எத்தனை பசங்க இருப்பாங்க ப்ரோ. மிரட்டி இல்லை ப்ரோ, நான் இதுக்கும் மேலே மிரட்டுவோம் ப்ரோ. கை காலை வச்சுடும் சொல்லுவோம் ப்ரோ. நான் அந்த அளவுக்கு வெளியில் இருக்கிறோம் ப்ரோ. நான் சீரியஸா அவர் 2-3 வாட்டி முடியாதுக்கிட்டேன்னு சொன்னான்னா
காலை வச்சிருவேன்னு சொல்றேன் நான். அந்த அளவுக்கு வெளியில இருக்கிறோம். அப்பவே சொல்லி ஆமாம் ப்ரோ, இதுக்கு மேலே வயசாயிடுச்சு ப்ரோ. இதுக்கு மேலே அவங்க நாங்கள் தான் ப்ரோ ஃபுல்லாக வாழணும். இதுக்கப்புறம் எங்களுக்கு தான் தெரியும் என்ன நடக்குது ஏது நடக்குது. இப்போது திமுகவில் 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் என்ன ப்ரோ தெரியும். 60 வயசு மேலே இருக்கிறவங்களும் என்ன தெரியும். இதோ ரீசெண்ட் டைமில் ஒரு 8 பேர் கற்பழிப்பு சம்பவம் நடந்துதா, அது அவங்களுக்கு தெரியுமா? அவருக்கு அவர் போய் கேளு. அவர் இருந்தாருன்னா வச்சுட்டு வந்தீங்க நிற்க வச்சிருவேன் நான். உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டால் அப்படின்னா என்னப்பா அப்படின்னு கேட்பார். கற்பழிப்புனா என்னன்னு கேட்பார் அவர். ஏன்னா அது தெரியாது. 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தெரியாது ப்ரோ. எங்களுக்கு தெரியும் அது என்னன்னு எங்களுக்கு தெரியும். பெண்கள் பாதுகாப்பு அது ஒன்று தான் ப்ரோ. டிவிக்கே தான் பெண்கள் பாதுகாப்பு தளபதி வந்தாருன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு ப்ரோ. போடுவார் ப்ரோ சட்டம். கற்பழிப்பா 2 நாள் தூக்க அவனை போடு, அவ்வளோதான். ஷூட்டிங் ஆர்டர். இப்போ அதே மாதிரி நேற்று பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து அறிக்கை விட்டாரு. 8 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி தப்பு நடந்தா மரண தண்டனை கொடுப்போம். அப்படியா? ஏன் ப்ரோ அந்த சென்னை பல்கலைக்கழகத்தில் நடந்தது போ திமுக தான் பண்ணார். அப்போ எங்கே ப்ரோ போச்சு? எலெக்ஷன் டைமில் தான் சொல்லுவாங்களோ? எலெக்ஷன் டைமில் தான் எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ வந்து எடுக்கலையா ப்ரோ? அப்புறம் ஒரு யூடியூப்பில் ஃபுல்லாக ஒரு 200-300 வீடியோ போட்டானே, அவனும் திமுக ஆள் தானே ப்ரோ. அவன் அப்போ எங்கே ப்ரோ போச்சு? அப்போது சட்டம் என்ன ஆயிடுச்சு? சட்டப்பையில் மறைஞ்சிக்கிச்சா நான் கேட்குறேன். அப்போல்லாம் அவங்களால பண்ண முடியலையா? இப்போ எலெக்ஷன் கிட்ட வருதான். 8 வயசு கீழே நடக்கிறவங்களுக்கு எதனா நடந்ததுன்னா நாங்கள் வந்து தக்க தண்டனை வாங்கி தருவோம். இதெல்லாம் என்ன ப்ரோ காமெடியாக இருக்குது ப்ரோ. எனக்கு ஒன்றுமே புரியல ப்ரோ. இப்போ திருப்பி மறுபடியும் 2026 திமுக ஆட்சியே வந்துருச்சு. தமிழ்நாடு எப்படி இருக்குன்னு நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் ப்ரோ, எழுதி வச்சுக்கோ. ரெட்டெல்லாம் காணாமல் போடும். திமுக எதிர்கட்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஆள் அடிப்பார் ப்ரோ. 200 தொகுதி அடிப்பார் ப்ரோ. கண்டிப்பாக 200 தொகுதி அடிக்கலன்னா கேளுங்க ப்ரோ. அவ்வளோ ஓட் பேங்கிங் இருக்குது ப்ரோ. எல்லாருமே வெயிட்டிங்கு எப்படா எலெக்ஷன் வரும். இதில் வந்து என்னன்னா அந்த எஃப்ஐஆரோ அது ஏதோ போட்டாங்கல்ல ப்ரோ. அதில் வந்து இளம் தலைமுறை ஓட்டு எல்லாமே வந்து கேன்சல் பண்ணி விட்டுக்கிறான். அது பண்ணிட்டா எனக்கு 35 வயசு ப்ரோ. நான் சின்ன வயசுலேருந்து விஜய் ரசிகர். அப்போ என்ன மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க? என் சர்க்கிளில் எத்தனை பேர் இருப்பாங்க? இப்போ நான் ஒருத்தன் ஓட்டு போடுறேன்னா அப்போ என்னோட பேக் சைடில் எங்கள் அண்ணன், எங்கள் தம்பி, எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, என் ஒய்ஃபு, என் அண்ணனோட ஒய்ஃபு, என் அண்ணனோட ஃப்ரெண்டு, அவங்க எல்லாமே வேற. என் அண்ணன் வந்து ஆமாம் ப்ரோ. என் அண்ணன் வந்து கார்த்திக் ரசிகர் ப்ரோ. என் ஃப்ரெண்டுங்கள்லாம் அஜித் ரசிகர் ப்ரோ. நான் வந்து கேட்டேன், டிவிக்கு ஓட்டு போடுவேன்னு கேட்டேன். நான் போடுறேண்ணா உனக்காக அப்படின்னு சொல்கிறாங்க ப்ரோ. ஆமாம் ப்ரோ. ப்ரோ தம்பிக்காக செய்யலைன்னா வேறு எப்படி ப்ரோ நான் கேட்குறேன். இப்போ அஜித் வராருன்னு வச்சுங்க ப்ரோ. எங்கள் ஆள் வரல. இப்போ வந்து அண்ணனோட ஃப்ரெண்டு வந்து அஜித் வீட்டுக்கு ஓட்டு கேட்க வராங்கன்னு வச்சிங்களா. அப்போ நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவோம் ப்ரோ. அஜித்துக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் ப்ரோ. அதே மாதிரி தான் ப்ரோ தளபதிக்கு அஜித்தோட ரசிகர்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க ப்ரோ. அதனால தான் கேட்ட உடனே போடுறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எங்களுக்கு பயமே இல்லை ப்ரோ. அவங்க ஓட்டம் இருக்குது, எங்கள் ஓட்டம் இருக்குது. அடிப்போம் ப்ரோ 200 தொகுதி கண்டிப்பாக.